இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரையை பார்க்கலாம். உங்களை பார்க்கும் போதே இங்க இருக்கவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற நீங்க எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். நீங்க தமிழ்நாட்டில் இல்லைனாலும் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தமிழ்நாடு 2.5 கலந்துருக்கு. அதை உங்க உணர்வுல பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதுலேயே நீங்க நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேரெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்குள்ளேயே தமிழ் ஊட்டி வரீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்க யாரோட எண்ணமும் ஒருபோது நிறைவேறாத என்ற எண்ணம் வலுப்பெறுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுறதை விட உங்க ஒவ்வொருத்தர் கூடவும் தனித்தனியா பேசணும். உங்க வீடுகளுக்கு ஒரு அண்ணனா வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான நேரம் போதிய நேரம் இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்குன்னு சொல்றதை விட நமக்கு கிடைச்சிருக்கு. இதை முறையா பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பகுத்தறிவிலையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேற்றி கொண்டு போகணும். நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்தர படிப்பு கொடுங்க. அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்க தரணும். அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும். அதே சமயம் சக தமிழர்களையும் வளர்த்து விடணும். உங்களுடைய பிஸியான வாழ்க்கையை கடந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க. தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வெளிக்காட்ட கீழடியை தொடர்ந்து பொருணை அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுத்தி காண்பிச்சு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. பழம்பெருமையை மட்டும் எடுத்து சொல்லாம நம்ம எவ்வளவு வழிகளை வேதனைகளை கடந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. இதையெல்லாம் நான் சொல்ல காரணம், பிரிட்டன் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் உரையாற்றியதை பார்த்தோம். தமிழர்கள் எங்கு சென்றாலும் நம்முடைய மொழி பண்பாட்டை விடமாட்டோம் என்று முதல்வர் உரையாற்றி வருகிறார். முதல்வரின் உரையை அடுத்தடுத்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார் நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இப்போ இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு நீ வீட்டுக்கு எடுத்து முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்து முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்குன்னு யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.